அந்த பூ அங்கே ஃபுல்லாக உதிர்ந்து இந்த இடத்துக்கு ஒரு அழகை கொடுக்குறது. இதை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதுதாங்க. வணக்கம், நான் உங்கள் டிகேபி இது ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நல்ல மழை கொட்டது. நம்ம என்னோட ராஜோக்கத்தில் இருக்கேன். ரொம்ப அழகான இந்த வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கு டியூ கஷ்டம் பிரகாரம் ஒரு வாழ்த்து சொல்லும் நாள். வாழ்த்து சொல்லும் நாள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி பிளஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். அதனால் இந்த கீழே சொல்கின்ற இந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சொல்லி பார்க்கணும். இந்த வாழ்க்கை பயிற்சி வாழ்க்கை என்னவென்றால், நான் என் மனதார்ந்த அன்புடன் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களின் ஒவ்வொரு செயலையும் நான் பாராட்டி அதற்காக உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க்கை மிக நலம் பெற வளம் பெற வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியாக நடக்க நான் வாழ்த்துகிறேன். என் அன்பு நிறைந்த மக்கள், உங்களுடைய வாழ்க்கை என்றும் சிறப்பாகவும் சீராகவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இதுதாங்க அந்த நியூஸ் பிளஸ்ஸிங்ஸு. நம்ம டாபிக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் பயம், பயத்தில் 2 விதம். ஒன்று, பயம் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், ஓடிடுவோம். ஒன்று ஓடிடுவோம், இல்லை எதிர்த்து நின்று போராடும். எதிர்த்து நின்று போராடும் போது உன்னுடைய உணர்வுகள் உனக்கு வேண்டியவற்றை உன் பால் இழுக்கும். உன்னுடைய மனம் நினைத்தது நடக்கும். புரிஞ்சுதான். நீங்கள் ரொம்ப போராட்டம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படியே அமைதியாக உட்காருங்க. அமைதியாக உட்காருங்க. எண்ணங்கள் அந்த அலைமோதுகின்ற எண்ணெல்லாம் எடுத்துட்டு அப்படியே அமைதியாக உட்காரும்போது மனதோட இதயத்தோட லப்டெல்லாம் கேட்கும். அந்த லப்டர் கடவுளிடம் பேசுவது. கடவுள் உங்கள் அருகாமையில் வருவார். கடவுள் பேசுவது உங்களுக்கு காதுது. பிரபஞ்சத்துக்கு உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் புரிய வைக்கும். புரியாத பட்சத்தில் கடிதம் எழுதுங்கள். என் அன்புள்ள பிரபஞ்சமே, ஆசையில் ஏற்படுத்தும் என்ன வேணும், அதுதான் அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் எழுதிக்கிட்டே இருங்க. எழுத 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 கேட்க 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 கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஆங்கிக்கலாம். நடக்கும், நடந்துவிடும் இப்போது இன்று அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை தொடர்ந்து எழுதிக்கிட்டே வரணும். கேள்வி கேட்கக்கூடாது. இது எப்படி நடக்கும், இந்த ஷேப்பில் வரணும், இந்த விதத்தில் எனக்கு நடக்கும் அப்படின்ற கேள்வி கேட்காது. கேள்வி கேட்காத ஒரு விஷயம்தான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தினால் உங்களுக்கு தேவைப்பட்ட அத்தனை விஷயங்களும் நடந்துவிடும், நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட ஒரு பொண்ணுங்கிட்ட சொன்னால், அம்மா நான் அஃபர்மேஷன்லாம் எழுதலை, ஆனால் நான் இதை நினச்சேன், எனக்கு ஒரு சோஃபா வேணும், ஒரு டிவி வேணும், ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும். எங்கள் அக்கா பையன் எனக்கு ஒரு டிவி வாங்கி கொடுத்தான். 2 நாளில் வாங்கி கொடுத்தாம்மா சோஃபா வாங்கிடும், அப்புறம் ஃப்ரிட்ஜ் வாங்கிடும். ஒவ்வொன்றா அப்படி வாங்கிட்டோம். வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சு சொந்த வீட்டை நான் கட்டிட்டேன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 1 வருஷம் இதில் நான் பார்த்துட்ருக்கேன். இதுக்குள்ளே நான் வாங்கிட்ட நேரத்தில் பணம் இப்போ எனக்கு இந்த கடன் தீரணும். நான் உங்களுக்கு சொன்னது என்ன, இவர்கள் கடன் தீர வேண்டும் நான் சொல்லவே இல்லை. நான் சொன்னது இதுதான், என் வாழ்வு நலமாகவும் வளமாகவும் செல்வ செழிப்புடன் இருக்கிறது. இப்போது செல்வ செழிப்பு இருப்பது பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொன்னேன். ஏன்னா செல்வ செழிப்பு நலமாகவும் மனமையும் வளமாக நீங்கள் எப்போ இருக்கீங்க, ஒரு கடன் இல்லாமல் நிம்மதியாக ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வளமுடன் நலமுடன் செல்வ செழிப்புடனே உங்களுக்கு தேவை அத்தனை அடைகிறது. இன்றைய பிரபஞ்சம் திரும்பவும் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுங்கள். நீங்கள் கதவுகளை திறந்து பாருங்கள், உங்களுக்கு தேவையான அனைத்தும் அங்கே காத்திருக்கிறது. தெய்வீக நேரத்தில் நம்புங்கள், தெய்வம் உங்கள் தடைகள் அனைத்தையும் தகர்த்து எறிந்துவிடும். வேண்டுமென அனைத்தும் அன்போடு பண்போடு ஆசையோடு மிகுந்த வெறியோடு கேளுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்று சொல்கிறேன். இதுதாங்க இங்கே பிரபஞ்சத்தின் செய்தி. யார் இந்த செய்தி கேட்டீங்களோ, யாரை கேட்டீங்களோ அவங்களுக்கான பதில் இதுதான். எனக்கு எப்பாவது ஒரு இருந்தால் இந்த பிரபஞ்சத்தோட பதில் வரும். நான் நினச்சிப்பேன், இது யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, அவங்களுக்கு நாம் அனுப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க நான் இப்போ பண்ணேன். இன்றைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த மழை, இந்த இடம், நான் ஒவ்வொரு செங்கல்லாக எடுத்து சேர்த்து கட்டின இந்த பள்ளிக்கூடம், நானே தனியாக கட்டின இந்த பள்ளிக்கூடத்தை என் கணவரை சேர்த்து
இந்த பள்ளிக்கூடம் அதிலிருந்து அழகாக உள்ள விஞ்ஞானங்கள் அந்த குழந்தை எல்லாமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அந்த குழந்தையோட என்னோடய வீடியோ இதோடு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒரு குழந்தையோட ஸ்கூலில் என்னை பார்த்து ஓடி வந்தது. இது என்ன பேர் கண்ணா? வாட்ஸ் யுவர் நேம்? என்ன காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டேன்? இங்கே பாரு, ஃபோன் பாரு. பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டேன்? பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டேன்? எதுக்கு வெளியில் ஓடி வந்த? மிஸ்ஸை பார்த்தியா? மழை எப்படி பெய்யுது பார்த்தியா? உனக்கு இந்த பூவெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? இந்த மஞ்சள் பூவெல்லாம் பிடிக்கலையா? ஓடி போச்சு. ஒரு சின்ன இன்டர்வியூ. தேங்க்யூ. கம். ஒரு சின்ன இன்டர்வியூ, கூட்டி நிறைஞ்ச நான் கூட. இதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது. இந்த பள்ளிக்கூடம் நான் ஆரம்பிக்கும்போது ஒன்றுமே கிடையாதுங்கிறது, வெறும் வயல்காடு. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, மாடு தான் மேய்க்க போகிறேன் அப்படின்னு. இல்லைம்மா, நான் ஸ்கூல் நடத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே பாருங்கள், அவ்வளோ தூரத்தில் ஒரு பில்டிங் இருக்குது, நான் காமிக்கிறேன். ஸ்கூலில் ஒரு ரவுண்டு ஃபோட்டோ எடுத்துகிறேன். அதெல்லாம் முதல்ல கட்டினது அந்த பில்டிங் தான். எடுத்த உடனே எனக்கு 500 ஸ்டூடெண்ட் அந்த வருஷம் 500 பிள்ளைங்க இந்த ஸ்கூலில் சேர்ந்தாங்க. வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், படத்திரவாக்கம். இதுதான் இந்த கதை. புரிஞ்சுதான்? இதிலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டேன். இந்த பாப்பா எனக்கு அந்த மஞ்சள் பூவை என் மேலே போட்டுது. அது கடவுளோட ஆசீர்வாதம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன்.